நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். கவின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் கவின் குடும்பத்தினரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் ஆணவ கொலை செய்யப்பட்ட நவீனின் குடும்பத்தை தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருக்கிறார். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறியிருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடிக்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருக்கிறார். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆறுதலை கூறியிருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது தூத்துக்குடி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கவின் குடும்பத்தினரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூக இளைஞரான ஐடி ஊழியர் கவின் செல்வ கணேஷ் கடந்த 27ஆம் தேதி காதல் விவகாரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் தம்பி சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணனை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து சுர்ஜித்தின் தாயையும் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உடலை வாங்கிய உறவினர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தூத்துக்குடிக்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தூத்துக்குடி உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்பு ஆறுமங்கலத்தில் இருக்கக்கூடிய கவினின் தந்தைக்கு தனது செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு அவர் ஆறுதல் கூறி நடந்த சம்பவங்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். அர்னேஷ், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்.